அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாதன் சேனல். நம்ம இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான மற்றும் சுவையான புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு 3 கப்பு அளவுக்கு அரிசி கழுவி சுத்தம் பண்ணி கொஞ்சமாக எண்ணெயும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப குழையாமல் திட்டமாக வேக வச்சு எடுத்துப்போம். இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட கழுவி சுத்தம் பண்ண புதினா அதையும் சேர்த்துப்போம். இப்போது அதோட கழுவி சுத்தம் பண்ண கொத்தமல்லி அதையும் சேர்த்துப்போம். நான் ஃப்ரோசனில் இருந்த கொத்தமல்லி தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது துருகின தேங்காய், ஸோ தேங்காய் துருகல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருகணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கட் பண்ணி கூட போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக உப்பு, பாதி உப்பு நம்ம சேர்த்துப்போம், பின்னாடி செக் பண்ணிவிட்டு தேவைன்னா நம்ம சேர்த்துப்போம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். இப்போது கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் இப்போது காஞ்சிருச்சு. இப்போது காஞ்ச எண்ணெயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். தீ மிதமாகவே இருக்கட்டும். அதோட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். இப்போ எல்லாமே செவந்துருச்சு. இப்போது அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டோட வாசம் போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உங்களுக்கு கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது நான் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக முந்திரி இதையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துப்போம். ஸோ எதுவுமே கருகாமல் பார்த்துக்கோங்க, தீ மிதமாக வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா செவந்துருச்சு. இப்போது இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துப்போம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துப்போம். தண்ணி பாருங்கள், நான் நிறைய விடலை, கொஞ்சமாக தான் விட்டு அரைச்சிருக்கேன். ஏன்னா தண்ணி நிறைய விட்டுட்டோம் அப்படின்னா அது கொதிக்கிறதுக்கும் வத்துறதுக்கும் நிறைய நேரமாகும். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போது நம்ம அரைச்சி அந்த மிக்சியிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீதி இருக்கிற விழுதையும் அரைச்சி இதில் ஊற்றிப்போம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போது இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இந்த நேரத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு சரி பார்த்துப்போம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சாதத்துலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த நேரத்தில். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது இப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். இந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போது திறந்து பார்க்குறேன், தண்ணி பாதியாக வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் வத்தட்டும். இப்போது தண்ணி ஃபுல்லாகவே வத்திருச்சு. இப்போ பாருங்கள், இதில் தண்ணியே இல்லை, நல்லாவே வத்திருச்சு. இப்போது
நம்ம ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழச்சாறு இதில் பிழிஞ்சு விட்டுப்போம். இது கொஞ்சம் பெரிய பழன்றதுனால நான் பாதி தான் போட்டிருக்கேன். சின்ன பழமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கோங்க. இப்போது தீயை அணைச்சிடலாம். இதுக்கு மேலே இது கொதிக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா மலர்ந்து சரியான பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாதம் நல்லா ஆறிடுச்சு, சூடு இருக்கக்கூடாது சாதத்தில். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டும் இதில் சேர்த்து அரிசி உடையாமல் பதமாக கிளறிப்போம். இப்போது நம்மளோட சுவையான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதோட நீங்கள் எந்த காய்கறியோ இல்லை அப்பளமோ ஊறுகாயோ இது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.